வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய இணையத்தமிழ். இந்த இணையத்தமிழில் இணைய மின்தமிழ் இதழ்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ் மின் இதழ்கள் தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, தமிழகத்தை விட்டு தொழில் காரணமாக வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த தமிழை பேசவும் கேட்கவும் வழி இல்லாமல் இருப்பாங்க. தமிழர்களை சந்திக்கக்கூடிய நிலைமையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை சந்திக்க வைக்கும் பாலமாக இருக்கிறதா இந்த மின் இதழ்களை சொல்கிறாங்க. இப்போது தமிழ் மின்னிதழ்கள்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில புத்தகங்களில் ஒரு குறைவான மின்னிதழ்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் நிறையா மின்னிதழ்கள் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த இணைய மின்னிதழ்கள் அப்படிங்கிறது இப்போ அச்சு இதழ்கள் மாதிரியே, இப்போ பேப்பரில் வர மாதிரியே மாத இதழ்கள், வார இதழ்கள், நாளிதழ்கள் மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கமாக என்னவா வருது அப்படின்னா, இந்த கவிதைகள், இலக்கியங்கள் இதெல்லாம் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கலைகள், செய்திகள் இதெல்லாம் அந்த மின்னிதழ்களில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 1993 தமிழ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கணிப்பொறி மின்னிதழ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு 1993. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 1995 திரு பாலா பிள்ளை அவர்கள் தமிழ் நெட் அப்படிங்கிற ஒரு மின் இதில் இணையத்தில் தோற்றுவிச்சிருக்கார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் அந்த குழந்தைகள் அந்த பாலை குடிக்கிறதுக்கு கூட அந்த நெட் இல்லாமல் செய்யறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1995 பாலா பிள்ளை தமிழ் நெட்டு. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 1997 நா. கோவிந்தசாமி இவருடைய பங்கு இணையத்திலையும் சரி தமிழுக்கும் சரி ஒரு சிறந்த பங்காக இருக்குது. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இணையத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கணியன் அப்படிங்கிற ஒரு மின் இதில் தொடங்கியிருக்காரு 1997. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 1998 உலகத் தமிழர்களை ஊக்குவிக்கும் அப்படிங்கிற ஒரு என்ற இயக்கம் இன்தாம் அப்படிங்கிற ஒரு மின் இதில் தொடங்கியிருக்காங்க. இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குது. முதன்மை அலுவலகம் மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் இருக்குது. இது 32 உலக நாடுகளில் கிளைகள் அமைச்சு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பல்வேறு இதழ்களை இணைத்து நடத்துகிறது இந்த இன்தாம் அப்படிங்கிற ஒரு மின்னிதழ். எந்த மாதிரியான இது கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, விண்ணோசை, ஒளியோவியம், பனித்துளி, இலக்கிய சாளரம், கவின், மனிதநேயம், தமிழ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பலவற்றையும் இந்த இதழ்களை இணைச்சு நடத்துகிறாங்க. சரி, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 1998 ஆறாம் திணை அப்படிங்கிற ஒரு இணைய இதழ் வந்துட்டுருக்கு. இதுலேயும் என்ன அப்படின்னா, ஒரு மின்னிதழ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆறாம் திணை அப்படிங்கிற ஒரு மின்னிதழை சொல்கிறாங்க. இதில் குழந்தை இலக்கியம், திட்டிவாசல், நிகழ்வுகள், சிறப்பிதழ்கள் அப்படிங்கிற வேறு சில இதழ்களும் இதன் கீழே நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம பார்த்த இதழ்களே இந்த ஆறாம் திணையில் தான் என்னென்னா பல இதழ்கள் இதன் கீழே செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, இன்தாம் அப்படிங்கிறது பல இணைய இதழ்களை இணைச்சிருக்கு. ஆனால் இது வேறு சில இதழ்களை இதன் கீழே நடத்திட்டு வருது. இந்த திரையுலகினருக்கென்றே தொடங்கப்பட்ட ஒரு இணையதளமாக சொல்கிறது எதுன்னா அந்த தமிழ் சினிமா தான். இதில் சினிமாவில் நடிக்கக்கூடியவர்களை பற்றியும் சரி, சினிமாவை பற்றியும் சரி, அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்ற எல்லா செய்திகளுமே கூறும் வகையில் இருக்கக்கூடியதான் இந்த தமிழ் சினிமா. இது எப்போத்திலிருந்து இயங்கிட்டு வருது அப்படின்னா 1997 இது இயங்கிட்டு வருது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா, இது முக்கியமாக சொல்லலாம், 1998 பேரை பாருங்கள், நிற்குமோ நிற்காதோ அப்படிங்கிற ஒரு பெயரில் செயல்பட்டு வந்திருக்கு. பிறகு அந்த 2000 என்னவா ஆகுது அப்படின்னா, வார்ப்பு அப்படிங்கிற ஒரு மின் இதெல்லாம் செயல்பட்டு வந்திருக்கு. இதை யார் ஏற்படுத்தினாங்கன்னா பா. மகாதேவன். இதில் கவிதை தொடர்பான கட்டுரைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா, நாட்டுப்புற பாடல்கள் பற்றின தொகுப்புகளும் இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் இது வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 2000 பதிவுகள் அப்படிங்கிற ஒரு மின்னிதழ் வந்திருக்கு. இதனுடைய ஆசிரியர் பார்த்துக்கிட்டோம்னா திரு வ. ந. கிரிநாதன். இவர் கனடாவில் இதை தோற்றுவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வேறு என்ன வருது அப்படின்னா மொழிபெயர்ப்பு நாடகங்கள், விஞ்ஞான செய்திகள் முக்கியமாக இதில் வருது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த மாதிரியான கருத்துக்கள் எதுலேயுமே வரல. இந்த பதிவுகளில் தான் என்னது மொழிபெயர்ப்பு நாடகங்கள், விஞ்ஞான செய்திகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா சி.கே. வெங்கடராமன் அவர் வந்து 6ஆம் திணை நிறுவனத்துடன் இணைந்து 2001 முக்கியமாக இந்த தென்றல் அப்படிங்கிற ஒரு மின்னிதழை தொடங்குறாரு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர்களின் உணர்வுகள், அவர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பான நிகழ்வுகளை இதில் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் 2001-2002 தமிழ் ஓவியம் அப்படிங்கிற ஒரு மின்னிதழை தொடங்கியிருக்காங்க. இந்த தமிழ் ஓவியத்தினுடைய ஆசிரியர்னு பார்த்துக்கிட்டோம்னா மீனாட்சி, அதனுடைய நிறுவனர் சந்திரா. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனைத்து வகையான இலக்கிய நிகழ்ச்சிகள், கட்டுரைகள் வெளிவருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா ஒருங்குறியில் அமைந்த முதல் தமிழ் மின்னிதழ். இது கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒருங்குறியில் அமைந்த முதல் தமிழ் மின்னிதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திசைகள் அப்படிங்கிற ஒரு மின்னிதழ். உங்களுக்கு அந்த ஒருங்குறி என்ன செயல்படுது, அது என்ன பயன்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அமைப்பில் வந்தது தான் இந்த திசைகள் அப்படிங்கிறது 2003. அந்த 2098-2000க்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஒருங்குறி அமைப்பு இல்லாத போது ஒரு சிலர் இப்போ இங்கிருந்து அனுப்புவாங்க ஏதாவது ஒரு கருத்தை ஒரு பாமணின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பாமணி அப்படிங்கிற ஒரு எழுத்தில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அனுப்புகிற பொழுது அவங்களுக்கு அந்த பாமணி அப்படிங்கிற ஃபாண்ட்டை அவங்க லோட் பண்ணி வச்சுருந்தா தான், டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா தான் நாம் சொல்லக்கூடிய கருத்து அவங்களுக்கு அதில் போய் சேரும். இல்லைன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு கோடா இல்லைன்னா பாக்ஸாக அந்த மாதிரி தான் ஏதாவது விழுகும். இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஒருங்குறி. அந்த ஒருங்குறி அமைப்பில் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட மின்னிதழ் அப்படின்னு கேட்டால் இந்த திசைகள் அப்படிங்கிற ஒரு மின்னிதழ். ஸோ இது முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 2004 முனைவர் தி. நெடுஞ்செழியன் அவர்கள் உருவாக்குனது தான் இந்த தமிழாய்வு அப்படிங்கிற ஒரு இணைய இதழ். இது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையில் இருக்குது. இது முதல் தமிழாய்வு மின்னிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் தமிழாய்வு மின்னிதழ். இப்போ நம்ம பார்த்தோம் அழகான வடிவமைப்புக்கு முதலிடம் பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் திணை அப்படின்னு பார்த்தோம். ஒருங்குறியில் அமைந்த முதல் தமிழ் மின்னிதழ் அப்படின்னு கேட்டால் இந்த திசைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது முதல் தமிழாய்வு மின்னிதழ்னு கேட்டாங்கன்னா இந்த இதழ் தான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 2006 தேனியிலிருந்து திரு எம். சுப்பிரமணி அவர்கள் முத்துக்கமலம் அப்படிங்கிற மின்னிதழ், இதுவும் ஒரு சிறப்பான ஒரு மின்னிதழ்னு சொல்கிறாங்க. இந்த இதில் தொடங்கியிருக்காரு. இதுலேயும் என்னது இலக்கியம், குழந்தைகள் இலக்கியம், பொது செய்திகள் இதெல்லாமே இதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டு அப்படின்னா திரு வாசுதேவன் அவர் எக்லிவ் அப்படிங்கிற ஒரு மின்னிதழை செயல்படுத்துகிறாரு. இது ஒரு புகலிட தமிழக ஊடக இலக்கிய அறிவியல் மின்னிதழ். ஸோ இதில் முக்கியமாக இந்த கேள்விகள் வரலாம். தமிழக ஊடக இலக்கிய அறிவியல் மின்னிதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எக்லிவ். இதுலேயும் அதே மாதிரி தான் கட்டுரை, பயண அனுபவங்கள், அப்புறம் ஐரோப்பாவின் மூத்த குடிகள், இந்த கருத்துக்கள் எல்லாம் இதில் வருது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா இலங்கை தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு மின்னிதழ். இதில் இலங்கை தமிழர்களுடைய படைப்புகள் மற்றும் அந்த அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே இதில் வருது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா புதினம். அந்த புதினம் அப்படிங்கிற மின்னிதழ் இலங்கையிலிருந்து வருது. இது என்ன சொல்லுது அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இலங்கையில் நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுகிறது. இலங்கையில் நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடியது இந்த புதினம் அப்படிங்கிற மின்னிதழ். இது தமிழீழ விடுதலை புலிகளின் இணைய அமைப்பின் கீழே இது செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திண்ணை அப்படிங்கிற மின்னிதழ் கனடாவிலிருந்து வெளிவருது. இதில் ஆங்கில நாடகங்கள், கனடியனுடைய படைப்புகள், அந்த கனடாவில் இருக்கக்கூடியவனுடைய படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு, முக்கியமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இலக்கியம், அரசியல், விமர்சனம், கவிதைகள் என அனைத்து செய்திகளுமே இதில் முத்திரை பதித்துள்ளது. எல்லாமே சிறப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது இது போல் நிறையா மின்னிதழ்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. நம் குடும்பம், வெப் உலகம், இணையம்.com, கணையாளி,
நுட்பம், தமிழ் தென்றல், தமிழ்ச்சோலை, நிலாச்சாரல், அன்பாலயம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இது எல்லாமே எதன் கீழே வருதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஒருங்குறி அப்படிங்கிற செயல்பாட்டின் கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இணையமும் தமிழும் அப்படிங்கிற ஒரு நூலில் இந்த மின்னிதழை பற்றி ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு பாருங்கள். மின்னிதழ் இணையத்தில் நடத்தப்பட்டாலும் அவற்றை பல்சுவை இதழ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. இலக்கிய இதழ், வரலாற்று களஞ்சியம், செய்திகளுக்கான இதழ், நூல் விமர்சனம், பெண்கள் பகுதி, சிறுவர் பகுதி ஒரு இதழில் எப்படி வருமோ அது எல்லாமே இதில் வருது அப்படிங்கிறாரு. நுண்கலை என அனைத்து வகை செய்திகளையும் வெளியிட்டு தமிழருக்கு பெருமை சேர்க்கிறது அப்படிங்கிறது இந்த நூலில் இணையம் தமிழும் அப்படிங்கிற நூலில் ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மின்னிதழ்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டாவே என்னென்ன இதழ்கள்லாம் வருது, ஒவ்வொரு இதழ்களும் அதற்குண்டான சிறப்பானதாக செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த 6ஆம் திணை பார்த்தோம், அடுத்து ஒருங்குறையில் வரதை பார்த்தோம், அப்புறம் தமிழீழத்தில் வரக்கூடியதை பார்த்தோம். அடுத்தது முக்கியமானதாக அந்த எக்லீவ் அப்படிங்கிற ஒரு மின்னிதழை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த கணிப்பொறி தமிழாக இருக்கட்டும் அல்லது எஜுகேஷனாக இருக்கட்டும் இது பற்றிய வீடியோக்களை அடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.